வணக்கம் நண்பர்களே. போகருடைய ஜோதிட பாடல்கள் புலிப்பாணி பாடல் வடிவில் கொடுத்துருக்கிறாரு. அந்த இதில் 7 வரைக்கும் 7ஆம் இடத்து வரைக்கும் துவாதச பாவங்களோட பலன்களை சொன்னேன். இப்போ 8ஆம் இடத்து பாடலை கொடுத்துருக்கிறாரு. நண்பர்கள் இந்த பாடலை மனப்பாடம் செஞ்சுக்குங்க. அடுத்து பொருள் விளக்கமும் அதில் வரும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய இன்னும் இது போல் அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை போட்டுக்கிட்டே இருப்பேன். பதிவுகள் நிறைய வரும். புலிப்பாணி புஸ்தகமே அப்படி வெளியேற்றுவேன். ஒவ்வொரு பக்கமாக அனுப்பிச்சிட்ருக்கேன். இந்த 8ஆம் இட பாடலை சொல்கிறேன் பாருங்கள். அஷ்டமயோக மரும்பினி சண்டையும் நஷ்டங்கிலே சம்பகை நான் மரணமும் துஷ்டம்பமும் துன்று மலையேறி கஷ்டப்பட்டு கலங்கி விழுதலே. 8ஆம் இடத்தோட பாவ பலன் அஷ்டம யோக. 8ஆம் இடத்து யோகம் அரும்பினி சண்டையும். அந்த 8ஆம் இடத்தோட பாவத்தோட அமைப்பு அந்த சண்டை, பகை, மரணம் சம்பந்தப்பட்டது, துஷ்டம்பம் மலையேறி சங்கடப்படுறது, கலங்கி நிற்கிறது, இது போன்ற பலன்களை பற்றி அவர் சொல்கிறாரு. தொடர்ந்து இதுக்கு பொருள் விளக்கம் வரும். அந்த பொருள் விளக்கத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாடலையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு நல்ல பயனுள்ள பாடல்கள், பொருள் விளக்கங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 8ஆம் இடத்தது, 9ஆம் இடத்தது, 10ஆம் இடத்து பாட்டு 3மே வரும். அடுத்ததோட பொருள் விளக்கம் பாருங்கள். பொருள்: 8ஆம் இடத்தை கொண்டு தீர்க்க வியாதி, சண்டை சச்சரவு, நஷ்டம், கிலேசம், பகை, மரணம், துஷ்டர் சகவாசம், மலையேறி கஷ்டப்படுதல், கலங்கி விழுதல் போன்ற பலாபலன்களை அறியலாம். 8ஆம் இடத்தில் பாவிகள் இருந்தால் மேற்கூறியவாறு கெட்ட பலன்கள் உண்டாகும். சுபர்கள் இருந்தால் மேற்கூறிய கெட்ட பலன்கள் வந்து விலகும். 8ஆம் அதிபதியும் பலமாக இருந்தால் மேற்கூறிய கஷ்டபலன்களை வராத வண்ணம் தடுத்து விடலாம். சுலபமாக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த பொருள் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. 8ஆம் இடத்தை பார்த்துட்டோம்னா அதோட பாவத்தோட தன்மை, தீர்க்கம், வியாதி எல்லாமே சொல்லிடுறார். அடுத்தது 9ஆம் இடத்து பாடல். 9ஆம் பலனாகும் உபதேச மின்பகூப மிகவும் பணிகூபமும் வன்பதான பணிப்பரியும் வளப்பமும் தன்மதானம் தானங்களும் சாற்றுவர். 9ஆம் இடத்தை பற்றி சிறப்பாக அவர் உங்களுக்கு பாடலாக வெளியிட்டிருக்காரு. அந்த பாடலை உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கேன். வரி தவறாமல் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. பொருள்: 9ஆம் இடத்து பாடலை பார்த்தீங்கள, அதுக்குண்டான பொருள்: 9ஆம் பாவத்தை கொண்டு குரு உபதேசம் செய்தல், இன்பம் தருதல், ஆலய பணிகள் செய்தல், அன்பு, தானம், குதிரை, செழிப்பு, தர்மம், பாக்கியம் முதலிய பலன்களை அறியலாம். 9ஆம் இடம் என்றாலே பித்ருஸ்தானம் என்று கூறுவது மரபு. ஆனால் இந்த முக்கியமான காரகத்துவத்தை முனிவர் விட்டுவிட்டார். எனவே இதையும் சேர்த்து பலன் பார்க்கவும். மற்றபடி 9ஆம் பாவ நிலை சுபமாக இருந்தால் மேற்கூறிய காரகத்துவ பலன்கள் சுபமாகவும், பாவமாக இருந்தால் அசுபமாகவும் நடைபெறும் என கொள்க. இதை ஆசிரியர் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இந்த பாடலுக்கு பொருளை கொடுத்து நாம் அந்த 9ஆம் பாவத்தை பித்ருஸ்தானங்கிறத அவர் சொல்லலை. நாம் அதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். 9ஆம் இடம் பித்ருஸ்தானம், அதையும் புரிஞ்சுக்குங்க. 9ஆம் பாவத்தை கொண்டு குருவோட உபதேசம், நம்மளுடைய குரு வாத்தியார்கள் இருக்கிறார் இல்லையா, அவங்களுடைய குரு உபதேசம், எப்பேற்பட்ட குரு நமக்கு கிடைப்பாருங்கிறதுக்கு அதுதான், அந்த இடம்தான் நமக்கு நிர்ணயம் செய்யும். அதே போல் நம்ம அடையப்போகிற இன்பம், அதே மாதிரி கோயில் ஞானம், அந்த ஞானமாக இருக்க பணிகள், ஆலய பணிகள் செய்தல், அன்பு, தானம், வாகனம், குதிரை, செழிப்பு, தர்மம். குதிரைன்னு எடுத்துக்கிட்டால் வாகனம் எடுத்துக்கலாம். தானம், நாம் கொடுக்குற தர்மங்கள், தானத்தை பற்றி அது சொல்லுது. செழிப்பு, பாக்கியம் முதலிய பலாபலன்களை சொல்லுது.
அடுத்தது 10ஆம் இடத்து பாடல். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதோடைய 10ஆம் இடத்து பாடல் அதோட பொருள் விளக்கம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் நிறையா வரும். 10ஆம் இடத்தினது பலனை கேளு, பட்டணங்கள் தாவித்தல் பவங்களோடு வித்தான பல புண்ணிய தேசாபிமானம், வீரான அரசனோடு கருமம், ஞானம், சித்தமதில் இலக்கமிகு தெய்வபக்தி, சேருகின்ற சௌகரியமும் கெற்பமூனும், நத்துகின்ற பூசையோடு மனைவி சேர்க்கை, நலமாக்கவி பலனை நவிழுமாவை. பாட்டை நல்லா புரிஞ்சுக்குங்க. 10ஆம் இடத்தினது பலனை அவர் கேட்க சொல்கிறார். பட்டணங்கள் தாபித்தல் பவங்களோடு வித்தான பல புண்ணிய தேசாபிமானம். அது தெளிவாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கார். இந்த பலன் இப்போ உங்களுக்கு வருது பாருங்கள். 10ஆம் இடத்து பாடலோட பொருள். 10ஆம் இடத்தை கொண்டு பட்டணங்கள் ஸ்தாபித்தல், தொழில் புண்ணிய ஸ்தலம் சென்று வருதல், தேசாபிமானம், பராக்கிரமம், அரசன், கருமம், ஞானம், சித்தமதி, இரக்கம், தயை, தாட்சணியம், தெய்வபக்தி, சௌகரியம், கர்ப்பம், தேவதா பூஜை, மனைவி சேர்க்கை முதலிய பலாபலன்களை அறியலாம். தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கார். அந்த பாடலை மனப்பாடம் பண்ணிக்கிங்க. இந்த பொருளை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜாதகம் சொல்லவோ கேட்கவோ உங்களுக்கு ஈஸியாக வரும். 10ஆம் இடத்தை கொண்டு பட்டணங்கள் ஸ்தாபித்தல். நம்ம ஒரு நிர்வாகத்தை, பட்டணங்கள்ங்கிறது நிர்வாகம்னு எடுத்துக்கலாம். நிர்வாகத்தை நாம் ஸ்தாபிக்கிறது, நாமளே நிர்வாகத்தை ஏற்படுத்துறது, தொழில் புண்ணியஸ்தலம் சென்று வருதல், தொழிலை ஸ்தாபிக்கிறது, பெரிய பெரிய புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வர்றது அதுதான் சொல்லும். பெரிய பெரிய தேசாபிமானம், வெளிநாடு செல்கிறதையும் அதுதான் குறிக்கும். பராக்கிரமம் நம்மளுடைய திறமை, அதுவும் அதை தான் குறிக்கும். அரசனுடைய நிலை, அரசனுடைய தொடர்பு, இதையெல்லாம் தெரியப்படுத்தும். நம்மளுடைய கருமங்கள், நாம் என்ன செஞ்சுருக்கோம் அதோட கருமங்கள் என்னங்கிறது தீர்மானம் பண்ணும். நம்மளோட ஞானம், அறிவு சம்மந்தப்பட்டதை தெளிவுபடுத்தும். சித்தமதி நம்மளுடைய அதுவும் அறிவு சம்மந்தப்பட்டது தான். இரக்கம், தயை, தாட்சண்யம் எல்லாத்த பற்றியும் சொல்லுது. தெய்வபக்தி, சௌகரியம், கர்ப்பம், தெய்வபூஜா, மனைவி சேர்க்கை முதலிய பலாபலன்களை அறியலாம். பல மனைவி சேர்க்கையை கூட இந்த 10ஆம் இடம் தான் நிர்ணயம் பண்ணுது. நம்மளுடைய குழந்தைகளையும் அது 5ஆம் இடமும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மாதிரி 5ஆம் இடமே குழந்தைகளை சொல்கிற மாதிரி இந்த 10ஆம் இடமும் குழந்தைகளை பற்றி சொல்லும். அந்த கரு உருவாகிறத பற்றி சொல்கிற இடம் 10ஆம் இடம். அந்த இடத்த வச்சே நமக்கு எப்பேற்பட்ட குழந்தைகள் பிறக்குங்கிறத சொல்லலாம். இது அனுபவப்பட்ட ஜோதிடர்களுக்கு தெரிஞ்சது. இது உங்களுக்கு புதுசாக இருக்கும். நிறைய 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 அனுபவங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். தொடர்ந்து அந்த பொருள் விளக்கம் பெருசாக வருது, பார்த்துக்குங்க. 10ஆம் இடம்தான் ஒரு மனிதரது வாழ்வில் மிகவும் முக்கியமான ஸ்தானமாகும். காரணம், தொழில் செய்யும் தன்மையை இந்த பாவம் தான் காட்டுகிறது. தொழிலை வைத்தே ஒரு மனிதரது மதிப்பும் மரியாதையும் ஏற்படுகிறது. இந்த பாவம் பலவீனமாக இருந்தாலோ அல்லது இந்த பாவாதிபதி லக்னாதிபதிக்கோ அல்லது குருவுக்கோ தொடர்பின்றி தனியாக ஒதுக்கப்பட்டிருந்தாலோ அந்த ஜாதகர் எந்த தொழில் செய்தாலும் அது வெற்றி தராது. இதன் விளைவாக மற்ற பாவங்கள் பலமாக இருந்தாலும் அந்த சுபபலன்களை ஜாதகர் அடைய முடியாமல் சூழ்நிலை ஏற்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈஸியாக நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே 10ஆம் இடத்த நிலையை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த பாவத்தோட பலன்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பலன் சொல்கிறதுக்கு ஈஸியாகவும் சுலபமாகவும் இருக்கும். எவ்வளோ கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கார் பாருங்கள். இந்த பாவம் 10ஆம் இடத்து அதிபதி குருவோட சம்பந்தமோ குருக்கு தொடர்போ இருந்தால் நல்லாயிருக்கும். தொடர்பின்றி தனியாக ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஜாதகர் எந்த தொழில் செய்தாலும் அது வெற்றி தராது. இதன் விளைவாக மற்ற பாவங்கள் பலமாக இருந்தாலும் அந்த சுப பலன்கள் ஜாதகர் அடைய முடியாது. அந்த சூழ்நிலையை சொல்கிறார். இதனால் இந்த 10ஆம் இடத்தை சுபர்கள் குரு, வளர்பறை சந்திரன், சுக்கிரன் போன்றவர்கள் இருக்கிற நிலையை வச்சு 10ஆம் இடத்தின் பாவத்தை ஈஸியாக சுலபமாக நம்ம கணிச்சு சொல்ல முடியும். அதை தான் அவர் சொல்கிறார். 10ஆம் இடம் ரொம்ப முக்கியம். ஏன்னா தொழில் ஸ்தானம் இல்லையா, இந்த தொழிலுக்கு உண்டானது. அந்த தொழிலுக்கு அமைச்சு கொடுக்கறது ஒரு மனுஷனுக்கு 10ஆம் இடம் எந்த நிலையில் இருக்கோ அதை வச்சு தான் அவங்க தொழில் அமையும். 10ல் ஒரு பாதி வேணும்பாங்க. 10ல் ஒரு பாதி இருந்தாவே அவனுக்கு தொழில் நல்லாயிருக்கும். சுபர்கள் அதில் இருந்தால் தொழில் நல்லா ஸ்திரமாக இருக்காது, சங்கடத்தை கொடுக்கும். இருந்தாலும் இருக்கிற கிரகங்களை பொறுத்து அவங்க தொழில் அமையும். இது இந்த பாடலோட விளக்கம்.
ஒவ்வொரு பாடலையும் நான் நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. பொருள் விளக்கத்தையும் மனப்பாடம் பண்ணிங்க. உங்களுக்கு நல்லா பயன்படுத்திங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவைக்கு ஃபோன் செய்யுங்க. வணக்கம்.